ஓம் காளி தேவியே போற்றி போற்றி. ஓம் மகா காளி தேவியே போற்றி போற்றி. ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உன்னை தேடி வந்திருக்கும் இந்த காளி தேவியை அலட்சியப்படுத்தி விடாதே. இல்லை, இதுதான் தினமும் வருகிறது என்று அவமதித்தும் விடாதே. இதை முழுமையாக கேள் என் தங்கமே. இதை பாதியிலும் தள்ளிவிட்டு போய்விடாதே. உனக்கென்று கொண்டு வந்திருக்கும் அந்த வாக்கு உனக்கு பயன்படக்கூடிய வகையில்தான் இருக்கும் என்பதை புரிந்துகொள் என் தங்கமே. என் அன்பு குழந்தையே, சில நிமிடங்கள் இருப்பது போல பல நிமிடங்கள் உனக்கு இருப்பதில்லை. உன்னிடம் ஒரு முறை பேசும் மனிதர்கள் மறுமுறை அதே எண்ணத்தின் பேரில் உன்னிடம் பழகுவதில்லை அல்லவா? உன்னிடம் எதிர்பார்ப்பது கிடைக்கவில்லை என்ற போது உன்னை தள்ளி வைத்துத்தான் வேடிக்கை பார்க்கிறார்கள் என் தங்கமே. அந்த சூழல்தான் உனக்கு சூழப்பட்டு அந்த சூழலிலிருந்து நீ வெளிவர முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே. என் அன்பு பிள்ளையே, உனக்கு இன்னும் 12 மணி நேரத்திற்குள் நடக்க போகும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்காகத்தான் உன் அன்னை உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே. அதனால் தான் கூறுகின்றேன், இதை தள்ளிவிட்டு போகாதே. இல்லை என்றால் நேரமில்லை என்று கூறி இதை கடந்தும் போய்விட வேண்டாம் என் தங்கமே. இதுபோல இதை பார்க்காமல் இருப்பதற்கான காரணத்தை தேடவே நினைத்து கூடாது என் தங்கமே. காரணத்தை தெரிந்தால் மனம் கலங்கி விடுவாய் என் தங்கமே. நடந்து கொண்டிருக்கும் பிரச்சனை என்ன தெரியுமா? தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தானே நான் உன்னை தேடி அனுதினமும் ஓடோடி வந்து கொண்டிருக்கின்றேன். உன் நேரத்தை செலவழிக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இல்லை என் பிள்ளையே. என் குழந்தையை காயப்படுத்த வேண்டும் என்ற எண்ணமும் எனக்கில்லை என் தங்கமே. உன் நேரத்தை வீணடிக்க என்ற எண்ணமும் எனக்கில்லை என் தங்கமே. என் பிள்ளைக்கு தெரியப்பட வேண்டும் என்றுதான் உன்னை தேடி உனக்கான செய்திகளை தெரிந்து கொண்டு அதை தீர விசாரித்து கொண்டு உன்னி பார்த்தே தீர வேண்டும் என்று நோக்கத்தோடு இப்பொழுது உன்னிடம் பேசிக் கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே. அதனால் தான் கூறுகின்றேன், இதை இறுதி வரை கேள் என் தங்கமே. பாதியில் தள்ளிவிட்டு போனால் அனைத்தையும் நிறுத்த முடியாமல் போய்விடும் என் பிள்ளையே. ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதால் தான் உன்னை இப்பொழுது நான் ஆயுதப்படுத்தி உன்னை என் கைக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே. நீ உனக்கான புது கதவுகளை திறக்க திறக்க அந்த கதவுகள் அனைத்தும் மூடிக்கொண்டேதானே இருக்கிறது. இது உண்மைதானே? எந்த வழியில் நீ இதை செய்யலாம், இல்லை இதை செய்து நாம் முன்னேறிவிடலாம் என்று ஒவ்வொரு முறையும் நீ நினைக்கும் பொழுது எப்படியோ அது தடைபிட்டு போய்கொண்டே இருக்கிறதல்லவா என் தங்கமே. உன் வாழ்க்கைக்கான நல்ல வழிகளை உனக்கு காத்திருக்கும் நேரத்தை கூட அந்த கதவுகள் திறந்துவிடக் கூடாது என்பதால் அந்த கதவின் பின் இருந்து அந்த கதவுகளை மூடி வைத்துக் கொண்டிருக்கும் உன் எதிரியின் எண்ணத்தை பற்றித்தான் இப்பொழுது நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே. அதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. தப்பி தவறியும் உனக்கு நல்லது நடந்துவிடக் கூடாது, நீ முன்னேறிவிடக் கூடாது. உன் குடும்பத்தில் இருக்கும் ஒருவர் கூட நிம்மதியாக இருந்துவிடக் கூடாது. உன் வீட்டிலிருந்து ஒரு சிறுபொலி சத்தம் கூட அவனுக்கு கேட்டுவிடக் கூடாது. சிரிப்பே இல்லாமல் அமைதியாக மயானம் போல இருக்க வேண்டும் என்று அவன் விரும்புகின்றான் என் தங்கமே. உன் வீட்டின் ஒற்றுமை இருக்க கூடாது.
சொந்தங்கள் அத்தனையுமே உன்னை விட்டு விலகி வைக்க வேண்டும். நீ யாருமே இல்லாத தன்னந்தரி மரமாக நீ நிற்க வேண்டும். அனாதை போல் நீ இருக்க வேண்டும். உன் இரத்த பந்தங்களையும் நீ இழக்க வேண்டும். ஒவ்வொரு இடத்திலும் நீ அழுது அழுது புலம்பி உன் வாழ்க்கையை நீ வெறுக்க வேண்டும் என்பதுக்குத்தான் உன் எதிரினுடைய எண்ணமாக இப்பொழுது இருக்கிறது என் தங்கமே. அவன் உன்னை அடியோடு அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறான். இங்கு முன்னேறி நீ விடுவாயோ என்ற எண்ணம் அவனை பயமுறுத்தி கொண்டே இருக்கிறது. ஒரு சொட்டு தூக்கமில்லை அவனுக்கு, சோறு தண்ணி என அனைத்தையும் மறந்து நீதான் 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 என உன்னை நினைத்து கொண்டு உன்னுடைய தீமை எண்ணங்களை அவன் தீட்டிக் கொண்டிருக்கின்றான். உன்னை கருவறுக்க அவன் செய்யும் வேலைகளை நீ கேட்டால் கால் நடுங்கி விடுவாய் என் தங்கமே. அவன் கொடுக்கும் தீமையில் இருந்து நீ விலகி விடுவாயோ என்ற அச்சம் அவனுக்கு அதிகமாகிக் கொண்டே போகிறது. என்ன செய்தால் முழுமையாக உன்னை சாய்க்க முடியும் என்பதை இப்பொழுது தேடிக்கொண்டிருக்கின்றான் என் பிள்ளையே. உன்னை சாய்த்து விட்டான் என்றால் இனி ஒரு முறை உன்னை அவன் எழுந்திருக்க முடியாத அளவிற்கு சாய்த்து விடலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறான். நீ ஒரு முறை இனி சாய்ந்தால் உன்னை எழுந்திருக்க முடியாமல் ஆய்விடும் என் தங்கமே. அப்படிப்பட்ட காரியத்தை அவன் தயார் செய்து கொண்டிருக்கின்றான் இப்பொழுது. நான் உன்னிடத்தில் பேசிக் கொண்டிருக்கும் இந்த நிமிடம் என்ன நடந்து கொண்டிருக்கிறது தெரியுமா? அவன் உனக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறான் தெரியுமா? உனக்கு எவ்வளவு பெரிய காரியத்தை அவன் கையில் எடுத்திருக்கின்றான் தெரியுமா? உன் எதிரி உன்னுடைய வீட்டிற்குள் நடக்க வேண்டிய காரியத்தை கச்சிதமாக முடிக்க வேண்டும் என்று அவன் தொடங்கிவிட்டான் என் தங்கமே. உன் வீட்டில் இருக்க ஒரு காரியத்தை அவன் கையில் எடுத்து கச்சிதமாக நடத்தி முடிக்க வேண்டும் என்று அவன் தொடங்கி இருக்கிறான் பிள்ளையே. தெய்வத்தால் நீ தப்பித்து விடக்கூடாது என்ற காரணத்தினால் உன் குலதெய்வத்தை கட்டி போட்டு விட்டான் என் பிள்ளையே. அவன் செய்த ஒரு தவறு என்ன தெரியுமா? நீ என்னை வணங்குவது அவனுக்கு தெரியாமல் போய்விட்டது. நான் உன்னை தேடி வந்து கொண்டிருப்பதும் அவனுக்கு தெரியாமல் போய்விட்டது என் தங்கமே என்பது அவனுக்கு தெரியாது. ஆனால் அதனால் என்னை அவன் கட்டி போடவும் முடியாது, முயற்சி செய்யவும் விடமாட்டேன். நான் கூறுவது உனக்கு புரிகிறதா? நான் சொல்வது முழுமையாக புரிந்து கொண்டாயா என் பிள்ளையே? உன் குலதெய்வத்தை கட்டி போட்டு விட்டான் அவன். அவன் கையால் உன் குலதெய்வத்தையே கட்டி போடும் அளவிற்கு ஒரு காரியம் நடந்து கொண்டிருக்கிறது என் பிள்ளையே. உன் வீட்டில் இருக்கும் எதிர்மறை சக்திகள் ஒவ்வொரு தெய்வமாக தடுத்து தடுத்து நிறுத்தி கொண்டே போகிறது என்பதை செயல்முறைப்படுத்திக் கொண்டிருக்கிறது தெரியுமா? ஒரு சில காரியங்களுக்கு உன் வீட்டிற்கு தவறானதை நடந்து கொண்டிருக்கிறது. உனக்கு தெரியாமல் சில பிழைகள் உன் வீட்டிற்குள் நடந்து கொண்டிருக்கிறது. அது தெய்வத்திற்கு சரியானதா காரியமாக எனக்கு தெரியவில்லை என் தங்கமே. தெய்வம் வேலை செய்ய முடியாமல் தடை செய்யும் காரியமாகத்தான் இருக்கிறது. என்னையே தடை செய்ய நினைத்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் ஒவ்வொரு முறை உன்னிடம் சொல்ல வரும் பொழுது என் வாயை அடக்கிறது. சிலவற்றை நீ சரி செய்ய வேண்டும் பிள்ளையே. உன் வீட்டில் நீ சுத்தப்படுத்த வேண்டும். இதை முதலில் செய் என் தங்கமே. அசுத்தமாக இருந்துவிடக் கூடாது. உன் இடங்கள் சுத்தப்படுத்த வேண்டும் பிள்ளையே. ஒட்டடைகள் எங்கிருந்தாலும் அதை
அடித்து சுத்தப்படுத்து. வீட்டிற்குள் குப்பை கூலமாக வைத்துக் கொள்ளாதே பிள்ளையே. நீ உண்ண உணவு அந்த தட்டு, குண்டான் இது போன்ற பாத்திரங்களை போட்டு வைக்காதே. எச்சில் பாத்திரத்தை அவ்வப்பொழுது சுத்தம் செய்து வை என் பிள்ளையே. அதுபோல உன் கைகளில் இருக்கும் நகத்தை வளர்த்து விடாதே என் பிள்ளையே. அது துஷ்ட சக்தியை ஈர்க்கும் என் தங்கமே. பல விஷயங்கள் இங்கு தடையாக இருக்கிறது. தெய்வத்தை நீ வணங்கினாலும் அதில் சில குற்ற குறைகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. தெய்வ வழிபாட்டில் வரும் நன்மையை தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கிறது அதுதான் என் தங்கமே. ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று அவன் தொடங்கி வைத்த காரியம் நடக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த நேரத்தை நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். நல்ல நல்ல காரியங்களை தேடி தேடி செய்யும் என் பிள்ளையே. எதுவெல்லாம் ஜாக்கிரதையாக, எதுவெல்லாம் ஐஸ்வர்யத்தை கொடுக்குமோ, எதுவெல்லாம் தெய்வத்திற்கு பிடிக்குமோ அப்படிப்பட்ட காரியங்களை மேலும் 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 உன் வீட்டிற்குள் செய்து கொண்டே இரு. இடைவிட்டு விடாதே. நீ விடும் இடைவெளிதான் இடத்தை நிரப்புவதற்காக காத்திருக்கும் எதிரிக்கு தீனி போட்டது போல இருக்கும் என் பிள்ளையே. புரிகிறதா நான் சொல்வது? சற்றும் தாமதித்து விடாதே, இடைவிட்டு விடாதே. இந்த இடைவெளியை அந்த எதிரி பூர்த்தி செய்து விடுவான். அதை நிரப்ப காத்திருக்கின்றான் உன் எதிரி. கவனமாக நீ அவனை கண்காணிப்பது தெரியாமல் பார்த்துக்கொள். நீ கையெடுக்கும் தொழிலை நிறுத்த வேண்டும் என்று, உன் எண்ணத்தில் இருக்கும் நல்லதை அழிக்க வேண்டும் என்று, தீமைகளை அள்ளி அள்ளி உனக்கு கொடுக்க வேண்டும் என்று, உன் எண்ணம் இடம் கொடுக்க வேண்டும் என்று, அடுத்தவர்களை கெடுத்து அவர்களின் மூலம் நீ அவமானப்பட வேண்டும் என்று, அவர்களிடத்தில் பொருளை தட்டி பறித்து அவர்களால் நீ அசிங்கப்பட வேண்டும், அவமானப்பட வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றான். இப்படிப்பட்ட பல காரியங்களை அவன் செய்ய தொடங்கிவிட்டான். என் தங்கமே, ஜாக்கிரதையாக இரு. ஜாக்கிரதையாக நீ இல்லாவிட்டால் வீழ்த்தி விடுவான். வீழ்ந்து விட்டாயானால் இனி தடுமாறி கூட விழக்கூடாது. வீழ்ந்து விட்டால் எழ முடியாத அளவிற்கு போய்விடும் தங்கமே. ஜாக்கிரதையாக இரு. வாழ்க்கையில் விழ வேண்டும், உன்னை விழ அடிக்க வேண்டும் என்று நினைக்கும் அவன் முன்னால் நீ வாழக்கூடாது என்று நினைக்கும் அவன் முன்னால் நீ மிக பெரிய உயரத்தில் வாழ்ந்து காட்ட வேண்டும் என் பிள்ளையே. அதற்காக உன் தாய் உன் துணை நிற்பேன் என் தங்கமே. அளவில்லாத வேதனைகளை சுமந்து நிற்கும் என் குழந்தையே. உடம்பில் பலமில்லாமல் உன் வேதனைகளை உன்னை சூழ்ந்து விட்டது. உடம்பில் பலமில்லாமல் வேலைகளை நீ செய்வதற்கு கூட இப்பொழுது முயலாமல் போய்விட்டது. தெய்வத்தை மனதில் வைத்துக்கொள். தைரியத்தோடு எழு. அதற்கான பலத்தை நான் கொடுக்கின்றேன். உன் வேலைகளையும் உன் கடமைகளையும் நீ செய்துவிடு. உன் மனதை கஷ்டப்படுத்தி பார்க்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு முன்னால் மகிழ்ச்சியாக எழுந்து இரு தங்கமே. நீ வீழ்ந்து விடக்கூடாது என் தங்கமே. உன் மகிழ்ச்சியை இழந்து நிற்கின்றேன் என்பதை யார் முன்னாலும் காட்டிவிடாதே. தெய்வம் உன்னோடு இருக்கிறது என்பதை யாரிடமும் இழந்தாலும் அதை திரும்ப பெற்று விடுவேன் என்ற நம்பிக்கையோடு நீ இருந்து கொண்டே இரு. என்னுடைய பேச்சை கேட்பதற்கு, உன் வார்த்தைகளை கொடுப்பதற்கு, என் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் அந்த இடத்தில் நான் இருக்கின்றேன். அந்த இடத்தில் எந்த விதமான அவமானத்தையும் வரவிட மாட்டேன்.
மறுமுறை அந்த இடத்திற்கு செல்வேன். புரிகிறதா? ஒரு இடத்திலிருந்து உனக்கு அவமானம் வர இருக்கிறது என்றால் மறுமுறை அந்த இடத்திற்கு செல்லாதே. புரிகிறதா? தங்கமே, என் கவலை கொள்கின்றாய், வேதனை கொள்கின்றாய், கண்ணீரில் மூழ்கி விடுகின்றாய். அனைத்திற்கும் உன் தாய் கணக்கு வைத்திருக்கின்றேன். அதற்குண்டானவர்களில் கண்டிப்பாக அந்த கணக்கை நான் சேர்த்து விடுவேன். எவன் எவன் எதை செய்தான், எவன் உன்னை எப்படி துன்புரித்தான், உன் சிறிது கண்ணீருக்கு காரணமான அனைவரையும் அந்த கணக்கில் சேர்த்து விட்டேன். கவலைப்படாதே. ஒவ்வொரு கண்ணீர் துளிக்கும் நான் கணக்கு வைத்திருக்கின்றேன். உன் கண்ணீர் வீணாகி விடாது என்று நான் கூறிக்கொள்கின்றேன் என் தங்கமே. அனைத்திற்கும் உண்டான பாடத்தை நான் கற்றுக் கொடுப்பேன். அதற்கு உரியவர்களுக்கு தரப்போகிறேன் என்பதை புரிந்து கொள் பிள்ளையே. வேதனைப்படாதே என் தங்கமே. நல்ல காலம் உனக்கு பிறக்கப் போகிறது என்பதை தெரிந்து கொண்டுதான் இன்று அவன் இந்த நேரத்தை, இந்த காரியத்தை கையில் எடுத்திருக்கின்றான். என் தங்கமே, அவன் கொடுக்கும் கெட்ட நேரத்தை அகப்படுத்தி உனக்கான நல்ல நேரத்தை தேடு. தடு இல்லாமல் நான் கொடுப்பேன். நல்ல நேரத்தை தடையின்றி கொடுப்பேன் என்பதை புரிந்து கொள் என் பிள்ளையே. தடைகளை கொடுத்து 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 நல்லது எதுவும் நடக்க விடாமல், உனக்கு கிடைக்க வேண்டியதை எதையும் கிடைக்க விடாமல் செய்து கொண்டிருக்கும் அந்த நாசக்காரன் அழியும் நேரம் வந்துவிட்டது என்பதை புரிந்து கொள் பிள்ளையே. உன் கண் முன்னால் அழியப் போகிறான். உன் கண் முன்னால் சிதைக்கப்பட போகின்றான். உன் கண் முன்னால் அனைத்தும் நடத்தி காட்டுவேன். இது என் சத்திய வாக்கு. இது தாயின் சத்திய வாக்காக உனக்கு கொடுக்கும் வாக்கு. சத்திய வாக்கு என்று நம்பிக்கையில் இருக்கும் என் பிள்ளைக்கு இது கட்டாயமாக நடந்து தீரும் பிள்ளையே. இன்னும் 12 மணி நேரத்திற்குள் அவனுக்கு இன்று உனக்கு ஒரு செய்த காரியம் 12 மணி நேரத்திற்குள் உன் வீட்டிற்குள் ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து அவன் செய்த காரியத்தை அவனுக்கு திருப்ப அனுப்பப் போகிறேன் என்று அதே 12 மணி நேரத்திற்குள் உன் வீட்டிற்குள் நடக்கப் போகும் ஒரு துக்க காரியத்தை, துக்க செய்தியை நீ உன் செவிகளால் கேட்பாய் என் தங்கமே. ஒருவன் அழிந்து கொண்டு நின்று நினைத்தான். அழிவோம் என்பதை அவன் உணரப்போகின்றான் என் தங்கமே. என் தங்கமே, நான் விதையாக போட்ட அவனை இப்பொழுது அறுவடை செய்ய வந்திருக்கின்றேன் என்பதை உணரப்போகின்றான் உன் எதிரி என் பிள்ளையே. கவலைப்படாதே. நல்லது மட்டும் உனக்கு நடத்தி கொடுக்க போகின்றேன் உன் தாய். உன் எதிரியிடமிருந்து நீ நிம்மதியை உன் தாய் காளிதேவி உனக்கு கொடுக்க போகின்றேன். என் வாக்கை கேட்கும் உனக்கு உன் தாய் உன்னுடன் துணையாக இருக்கின்றேன் என்பதை மறந்து விடாதே. என் பிள்ளையே, நல்லதை நடத்தி கொடுக்க நான் இருக்கின்றேன். எனக்குள் உன் தாய் நீ இருக்கிறாய். நடத்தி கொடுக்கின்றேன். எண்ணிக்கொள். இன்னும் 12 மணி நேரத்திற்குள் இது அனைத்தும் நடத்திவிடும். அந்த 12 மணி நேரத்திற்குள் அவனுக்கு ஒரு ஆபத்தையும், இன்னும் 24 மணி நேரத்தில் உனக்கு ஒரு நற்செய்தியும் நடக்கும். இது நிச்சயமாக எழுதி வைத்துக்கொள். இது கட்டாயம் நடக்கும். நடக்கவில்லை என்றால் இந்த தாயிடம் கேள்வி கேள். உனக்கான உரிமையை நான் கொடுக்கின்றேன். இது உன் தாயின் சத்திய
சத்தியம் என் பிள்ளையே. என் தங்கமே, எதையோ நினைத்து கலங்காதே. நான் உன்னுடன் இருக்கின்றேன். ஓம் காளி தேவியே போற்றி போற்றி. ஓம் மகா காளியே போற்றி போற்றி. ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி. ஓம் பைரவக்காளி தேவியே போற்றி போற்றி. எல்லோருக்கும் நல்லதை செய்து நல்லதை நடத்தி கொடு என் தாயே. அனைவரும் நலத்துடன் வாழ நல்ல வாழ்க்கையை கொடு என் தாயே. வாழ்க வளமுடன்.